ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஐடியில் எடுக்கிறது. ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணுறப்ப ஐடியில் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியும். ஆன்சைட் மீன்ஸ் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அஸ் அ ஃப்ரெஷரில் இருந்தாலும் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலும் ஒரு சில ரோல்ஸுக்கு மட்டும் தான் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியாஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன? ஸோ ஆன்சைட்டில் அதாவது ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ரோல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும், அந்த இருக்க க்ரைட்டீரியாலாம் எப்படி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பிளான் பண்ணி அதுக்காக மூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாராச்சும் ஐடி மூலிமா ஃபாரினில் போய் இல்லை ஆன்சைட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆசை இருக்குது, இல்லை அப்படி போய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் என் வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நேம் நவீன். நான் மோர் தென் 1+ years ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளோட சேனல் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடிக்குள்ளே வரதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க. ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணுறப்ப ஐடியில் ரொம்ப ஈஸியாகவே அமுச்சு விட்ருவாங்க. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனிலேருந்து ஒரு 10% ஆஃப் எம்ப்ளாயினா ஒரு 5% ஆஃப் எம்ப்ளாயே பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்க ப்ராஜெக்ட்ஸ் தான் இங்கே மோஸ்ட்லி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்சைட் அதாவது ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் ஐடியிலேருந்து. ஓகேங்களா? பட் அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியா ப்ளஸ் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ எதுக்காக ஆன்சைட் போகணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் சேலரி இங்கே கம்பேர் பண்ணுறப்ப அங்கே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கிறதோட அங்கே போய் ஒர்க் பண்ணால் அதிகமாக கிடைக்கும். அது ஸ்பெசிஃபிக்காக ஐடி இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இன்டூ 10x போட்டுக்கலாம். இங்கே ஒருத்தர் 10 LP வாங்குறாரு அப்படின்னா அவர் ஆன்சைட்டில் அவரோட இயர்லி சேலரி பார்த்தீங்கன்னா 1 crore வாங்குற அளவுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் சேலரிக்காக போகும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் இருக்க விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே இருக்க கல்ச்சர், இங்கே இருக்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு. ஸோ அங்கே போய் பார்க்கணும், அங்கே போய் இருக்க விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அங்கே போய் லைஃபை ஜாலியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில பேர் ஆன்சைட் போகும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் ஆன்சைட்டில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் என்ன ரோலில் உள்ளே போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக அதை மாறும். ஸோ அதுக்கு முன்னாடி எதுக்கு ஐடி கம்பெனியில் இருக்கவங்க எல்லாத்தையும் இங்கே ஒர்க் பண்ணுறத விட்டுட்டு மோஸ்ட்லி ஆன்சைட்டில் போய் அது ஃபாரினில் போய் எதுக்காக ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, இதுக்கு பேக் எண்டில் என்ன நடக்குது, என்னதான் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே இந்தியாவில் ஒர்க் பண்ணுற மெஜாரிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இந்தியாவிலேருந்து ஒர்க் ஆகிட்டு இருக்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்க ஆன்சைட் ப்ராஜெக்ட், அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி இன்னும் நல்லா டெவலப் ஆயிருக்கும். ஸோ அங்கே இருக்க ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா எடுத்து கம்பெனி இங்கேருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ அங்கேருந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் இருந்து இந்தியாவுக்குள்ளேருந்து எடுக்கிறாங்கன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் 1 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுவே ஆன்சைட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வரையும் எடுப்பாங்க. ஸோ கம்பெனி இங்கே இருக்க ப்ராஜெக்டை பண்ணுறதோட ஆன்சைட்லேருந்து எடுக்கிற ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டில் இருக்க ப்ராஜெக்டை ப்ரிஃபர் பண்ணி எடுத்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி ஆன்சைட் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுனால அவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும், ப்ளஸ் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது கம்பெனிக்கு ஆன்சைட்டில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறதுனால. சரிங்களா? ஸோ அப்படி ஆன்சைட்டில் இருக்க ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அங்கே இருக்க ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 100 பேர் இருக்காங்க. அதாவது அந்த கம்பெனியில் ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேர் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 பேருமே இங்கேயே இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது சப்போர்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஆன்சைட் ஃபாரினில் இருக்குது அப்படின்னா யாரோ ஒரு சில பேராச்சும் அங்கே இருக்கணும் கண்டிப்பாக நம்ம ஆளுங்க. ஏன்னா இப்போ கம்பெனியில் இருக்காங்கன்னா எல்லாருமே இங்கே இருந்துட்டு இருந்தால் அங்கே என்ன நடக்குது, அங்கே இருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, அங்கே என்னென்ன மாற்றணுங்கிறது கிளைண்ட்டோட ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் போயிடும். அதனால் ஜென்ரலாக இப்போ நாமளே அங்கே இருக்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு 100 பேர் மொத்தம் இருக்காங்கன்னா சரி ஓகே இங்கே ஒரு 90-95 பேர் இருங்க, ஒரு 2-3 பேர் அங்கே போய் வேலை பாருங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஐடி இண்டஸ்ட்ரியிலுமே ஆன்சைட்டில் சப்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த டீம் பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க. அதாவது 95% 98% ஆஃப் டீம் இங்கே இருப்பாங்க. கொஞ்சம் பேர் ஒரு 2, 5, 10 பேர் ப்ராஜெக்டோட டீம் சைஸை பொறுத்து அங்கே கிளைண்ட்டோட லொக்கேஷன், அதாவது இப்போ நம்ம ஒருத்தருக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம்ல ஆன்சைட்டில், ஸோ அவங்களோட ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்து ஒர்க் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இமீடியட்டாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் தேவைப்படுது, இல்லை இமீடியட்டாக ஏதாச்சும் அப்டேட் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, இல்லை இமீடியட்டாக ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கனாலும் சும்மா இங்கேருந்து ஆன்லைன் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே அவங்கள்ட்ட பேசினா நல்லா இருக்காது. அதுவே நம்ம ஆளுங்க அங்கே போய் 2 பேர் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டக்குன்னு பேசிட்டு ஏதாச்சும் ஒரு அப்டேட் அவங்க சொல்கிறாங்கனாலும் அவங்க ஃபஸ்ட்டு டக்குன்னு அங்கே இருக்கவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நம்ம ஆளுங்களுக்கு தமிழில் நம்ம ஆளுங்களுக்கு புரிகிற மாதிரி அங்கே இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸை பற்றி இங்கே இருக்கவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதனால தான் மோஸ்ட்லி ஐடி கம்பெனிஸில் இருக்கவங்க அங்கே இருக்க கிளைண்ட் விட்டு போயிடக்கூடாது, ப்ளஸ் நம்ம ஆளுங்க 2 பேர் இருந்தால் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பும் கிளைண்ட்டோட நல்லா இருக்கும்னு சொல்லி தான் கொஞ்சம் பேர்த்த அனுப்பி வைப்பாங்க. அப்படி கொஞ்சம் பேர் இப்போ அந்த ஐடி கம்பெனியோட ஓனரே போய் அங்கே உட்காந்துக்க முடியாது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா
அவர்கிட்ட ஆல்ரெடி இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்காது, 50 ப்ராஜெக்ட் 100 ப்ராஜெக்ட். இப்போ டிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் கீழே டீம் லீட் இருப்பாங்க, அந்த டீமு கீழே நார்மல் சீனியர் டெவலப்பர், அது கீழே ஜூனியர் டெவலப்பர்னு இது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஆர்கிடெக்டில் ஸ்டார்ட் ஆகி எண்டு ஜூனியர் டெவலப்பர் வரை இது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரில் டாப்பில் இருக்க 2 பேர் ஆர்கிடெக்டோ இல்லை சீனியர் டெவலப்பரோ இல்லை மேனேஜரோ டிஎல்ஓ இந்த மாதிரி இருக்க பர்சன், இந்த மாதிரி டாப்பில் இருக்க பர்சன்ஸ் ஒரு 4-5 பேர் யார் எஃபெக்டிவாக பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அனுப்புவாங்க. ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக ஐடியில் ஆன்சைட் நடக்கக்கூடிய விஷயங்கள். சரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ அங்கே போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்க நியூ டெக்னாலஜியை கற்றுக்கலாம். ப்ளஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி அங்கே ஆல்ரெடி ஹையாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வேறு ப்ராஜெக்ட் ஏதாச்சும் நீங்கள் ஜம்ப் அடிக்கணும்னா கூட ஆல்ரெடி ஆன்சைட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா திருப்பி புதுசாக போகிற ப்ராஜெக்ட்லையும் ஆன்சைட்டில் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்களா திருப்பி அங்கே போய் ஒர்க் பண்ணுங்க, நமக்கு அனுப்புறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அங்கே போய் ஒர்க் பண்ணுறனால. கம்பெனி இந்த மாதிரி கிளைண்ட்டோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு தான் ஒரு கொஞ்சம் பேர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவும் நான் சொன்ன அந்த சீனியர் பர்சன்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுக்கு ஒரு ஓவராலாக எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஆன்சைட்குள்ளே போகணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பிளான் பண்ணணும்னா மோஸ்ட்லி ஃப்ரெஷர்லாம் ஒரு 1-2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு ஈஸியாக பிளான் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பிளானோட போனீங்கன்னா ஈஸியாக ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரோல்ஸை பொறுத்து மாறும். சும்மா நான் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான ரோல் இருக்குது. எல்லா ரோலில் இருக்கவங்களும் இப்போ ஆன்சைட்டில் உட்கார வச்சிட மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெவலப்பர் இருப்பாங்க, சப்போர்ட் ரோல் இருப்பாங்க, டெஸ்டிங் ரோல் இருப்பாங்க, டிசைனிங்கு, யூஎக்ஸ்யூஐ டிசைனர், இந்த மாதிரி ஒரு ரோல்ஸே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அதில் ஸ்பெசிஃபிக்காக ரோலில் இருக்கவங்கள மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டில் அனுப்புவாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான இருக்க ஆளுங்களை தானே இப்போ அங்கே அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக ப்ளே பண்ணணும்னு பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, இல்லை ஒரு டெவாப்ஸில் இருக்கீங்க, இல்லை டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி ரோல்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரோல்ஸில் இருக்கவங்களாம் மட்டும் ஆன்சைட்டில் அனுப்புறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஆர்கிடெக்ட்னு எடுத்துக்கிட்டா ஆர்கிடெக்ட்னு யார் அப்படின்னா அவர் தான் சீனியர் பர்சன், அவர் தான் என்டையர் ப்ராஜெக்ட்டை பற்றி அவருக்கு தான் நல்ல நாலேஜ் இருக்கும். அவர் தான் கீழே இருக்கவங்க எல்லாத்துக்கும் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், டெவலப்பருக்கு, டெஸ்டிங்க்கு எல்லா ஆளுங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவார். அதனால் ஆர்கிடெக்டல் பொசிஷனில் இருக்கவங்க அங்கே போவாங்க, டெவாப்ஸில் இருக்கவங்க போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டும் தெரியும் ப்ளஸ் ஆப்ரேஷன் சைட்லையும் தெரியும்னால அவங்க போவாங்க. அப்படி இல்லைனா மேனேஜர், அந்த ப்ராஜெக்டோட மேனேஜர் யாரும் அவங்க போவாங்க. அப்படி இல்லைனா டீம் லீடர் போவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு ரோலில் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக போக முடியும். இதை தாண்டி ஒரு சில ரோலுக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் போகவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கு அப்படின்லாம் நம்ம இந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸஸ் சைடில் நீங்கள் ஐடியில் இருந்தீங்கனால ஆன்சைட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரி சோஷியல் மீடியா மேனேஜர், இந்த மாதிரி ஒரு சில ரோல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சைட் போகிறது ரொம்ப கஷ்டம். எங்கேயாச்சும் ஒரு ரேர், பட் போகவே முடியாது இவங்களாம் அப்படின்னு கிடையாது. இப்போ டெஸ்டிங்கில் இருக்கவங்களே அப்டேட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போனாங்கன்னா போகலாம். ஹெச்ஆர் இருக்கவங்களே ரொம்ப அப்டேட் ஆகி போகலாம். பட் இதெல்லாம் ரொம்ப ரேர். பட் டெவலப்பர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக போக முடியும். ஸோ அது ஒவ்வொரு ரோல்ஸை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் உள்ள ரோலுக்குள்ள என்ட்ரி ஆகிறப்போ உங்க கூட ஒர்க் பண்ணுற கொலிக்கிட்டையோ இல்லை யாரா சீனியர் பர்சன்ட்டையோ இந்த ரோலுக்குலாம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த ரோலுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ரோல் தான் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட முடியாது. ஏன்னா நிறைய ரோல்ஸ் இருக்குது, ஒரு சிலதுக்கு போகவும் முடியாது. மேபி உங்களுக்கு இந்த ரோலுக்கு போக முடியுமா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கூட மென்ஷன் பண்ணுங்க. மேபி அந்த ரோலுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறது ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி நான் ரிப்ளை கமெண்ட் கூட பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் என்ன மாதிரி ரோலுக்கு போகணும், ஃபஸ்ட்டு அது கரெக்டான ரோலுக்கு போனால் தான் போக முடியும், ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோலை கரெக்டான ரோல் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே செகண்டரியான விஷயம் கரெக்டான ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்கணும். அது முக்கியமான விஷயம். இப்போ ஒரு டெவலப்பராக இருக்கார் அப்படின்னா எல்லா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் இருக்கவங்களாலையும் பேர் விட, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ஆன்சைட்டில் இருக்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டா, அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணோம்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ப்ராஜெக்டில் மட்டும் தான் ஆன்சைட் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சும்மா இந்தியாவுக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட், அது இந்தியாவில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டில் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுன்னா அப்படிப்பட்ட ப்ராஜெக்டில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலுமே உங்களால் ஆன்சைட் போக முடியாது. ஸோ ஆன்சைட் போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்டா, அது ஆன்சைட்டில் இருக்கிறதா சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டான்னு ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆன்சைட் தான் போகும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ப்ராஜெக்டில் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்ன முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் திடுப்புன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ உங்களுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் ஒரு 5 வருஷம் டெவலப்பராக இருக்கீங்க, திடுப்புன்னு ஒரு ப்ராஜெக்ட் போகிறீங்க, போன உடனே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு செம ஸ்கில்டாக இருக்கார், இன்டர்வியூவில் செம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டார், இவர் அப்படியே ஆன்சைட் அனுப்பிடுங்கன்னு எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்டில் 2 வருஷமா 3 வருஷமா ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க ஆளுங்களை மட்டும்தான் மோஸ்ட்லி அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்படி ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் கிளைண்ட் கிட்டையும் போயிட்டு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனில் இருக்க முடியும். ஆனால் ஆல்ரெடி அவங்க கிளைண்ட் கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளால்
உங்களால் தான் அங்கே போய் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஆன்சைட் போகணும்னு நினைக்கிறேன். அஸ் அ ஃப்ரெஷர் ஸ்டேஜில் இருந்தோ இல்லை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அட் மேக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேலோ அந்த மாதிரி இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஜூனியர் டெவலப்பராகவோ இல்லை ஒரு சீனியர் டெவலப்பராகவோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா படிப்படியாக ஜூனியர்லேருந்து சீனியர் டெவலப்பர், அதுக்கப்புறமே ஒரு டிஎல் பொசிஷன், அதுக்கப்புறம் ஒரு மேனேஜர் இல்லைனா ஒரு ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி டிஎல் மேனேஜர் ஆர்கிடெக்ட்ங்கிற பொசிஷன் ஹை லெவல் நீங்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறமேல படிப்படியாக போவீங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் போனதுக்கப்புறமேலாம் உங்களுக்கு ஓகே நல்லா இந்த ப்ராஜெக்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓவராலாக ஸ்கில்டுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃப்ரம் பிகினிங்லேருந்து ஒரு ஃப்ரெஷராக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மேக்ஸ் 4 இயர்ஸ்க்குள்ளேயாச்சும் ஆன்சைட் போகும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகி ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஒரு 6 வருஷம் 7 வருஷத்தில் நான் ஒரு 30 வயசில் நான் போனால் போதும்னு நினைக்கிறீங்கன்னா 30வது வயசில் போய் நீங்கள் ஆன்சைட் ப்ராஜெக்ட்டில் போய் உட்காந்திங்கன்னா போக முடியாது. அதுக்கு நீங்கள் 26 27 வயசுலேருந்து அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறது தான் 30க்கு போக முடியும். ஸோ அதனால் ப்ரீவியஸ்லேருந்தே பிளான் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ப்ராஜெக்டை சூஸ் பண்ணிட்டீங்க, எந்த ஸ்கில் அந்த ரோல் தாங்க ரோலையும் சூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியுமோ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மெயின் இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் செம்மையாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், டெடிகேட்டிவாக. ஏன்னா இப்போ அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 100 பேர்த்தில் நீங்கள் தனித்துவமாக ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு 5 பேர்த்துக்குள்ள அந்த இம்பார்ட்டன்ட் பர்சனுக்குள்ள அவ்வளோ ஸ்கில்டாக இருந்தால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை பிக் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா இல்லைனா மீதி 95 பேருமே பார்த்தீங்கன்னா ஏன் என்ன அனுப்பல ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களை கேட்பாங்கல்ல. அதனால் யார் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ரியலாக எஃபெக்ட் போடுறாங்க, யார்கிட்ட ரியலாக ஸ்கில் இருக்குது, யார்கிட்ட டேலண்ட் அதிகமாக இருக்கோ ஸோ அவங்கள தான் அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. அதனால் மற்ற நார்மல் எம்ப்ளாயிஸ் இங்கேருந்து சும்மா ஒர்க் பண்ணுங்கிறத தாண்டி நீங்கள் ஆன்சைட் போகணுங்கிற ஒரு தாட் இருக்குது அப்படின்னா ஃப்ரம் பிகினிங்லேருந்து அந்த ப்ராஜெக்ட்டில் உங்களோட ஹை எஃபெக்டை போட்டு உங்களோட 24/7 நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், நல்ல நாலேஜும் கிடைக்கும். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டில் கூட ஒர்க் பண்ணுற மற்றவங்களை தாண்டி நீங்கள் யூனிக்யூவாக தெரிவிங்க. அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அனுப்புறதுக்கு கம்பெனி சைட்லேருந்து முடிவு எடுப்பாங்க. ப்ளஸ் நார்மலாகவே எல்லாருமே அப்படி தான் டிசைட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். அதனால் நீங்கள் ஆன்சைட் போகும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம். அந்த ப்ராஜெக்ட்டில் உங்களோட இம்பார்ட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ இந்த 3 கிரைட்டீரியா ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரம் பிகினிங்லேருந்து நீங்கள் ஆன்சைட் போகணும்னு நினைக்கிறேன். இந்த 3 பேசிக்காக ஃபஸ்ட் இது ஒரு பேசிக்கான விஷயம். இந்த 3 விஷயத்தை பார்த்துட்டு உள்ளே போக ட்ரை பண்ணுங்கள். கரெக்டான ரோலை ஃப்ரெஷர்லேருந்தோ இல்லை ஸ்டார்டிங்லேருந்தோ சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கரெக்டான ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒரு எஃபெக்டிவான பர்சனாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபைன், இதிலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன, ஸோ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எதனால் ஐடி கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க மற்ற இண்டஸ்ட்ரியை தாண்டி, ப்ளஸ் இதில் எப்படி போகிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கவங்க தான் ஆன்சைட் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அங்கே போய் ஒர்க் பண்ணுங்கிற ஆசை இருக்கும். பிகாஸ் சேலரி வைஸ், ஃபினான்ஷியல் வைஸ் ஆகட்டும், எல்லா வயசுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல் செட்டில்ட் ஆயிருவீங்க. அது மோஸ்ட்லி நிறைய ப்ராஜெக்ட் அங்கே போய் ஒர்க் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்க சிட்டிஸ்னாவே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஹோல்டராகவே மாறிடுவாங்க. ஸோ அதனால் அங்கே போகணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரம் பிகினிங்லேருந்தே பிளான் பண்ணுவதற்காக தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ யாராச்சும் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பார்த்து இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நான் புதுசாக ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ மூலிமா என்னால் தெரிஞ்ச ஒரு வேல்யூ நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நிறைய இடத்துல கரியர் வைஸில் ஜாப் வைஸில் டவுட் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்கிட்ட பேசி அதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து திஸ் இஸ் மை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைனில் போட்டு உங்களுக்கு கரியரோ ஜாப் வைஸில் என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை ஃபுல்லாக போட்டுட்டு கீழே உங்கள் நேம் அண்ட் நம்பர் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மோஸ்ட்லி மெசேஜில் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். அதை தாண்டி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னால் கன்ஃபார்ம் உங்களோட ஜாப் வைஸில் கரியர் வைஸில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆக முடியும். நான் மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு 5 to 10 பீப்புளுக்கு கால் பண்ணி சண்டே பேசலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளத்துக்கு ஒரு கண்டிப்பாக நல்லா சொல்யூஷன் கொடுக்கணும்னா டெஃபினட்டாக கால் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் நீங்கள் இந்த லைக் பட்டன் தட்டி விடாமல் இருந்தால் ப்ளீஸ் லைக் பட்டன் தட்டி விடுங்க. அது எனக்கு மோட்டிவாக நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.